அடுத்ததாக பாஸ்டர் பிலிப் அவங்க சொல்லிப்பாங்க. அவங்களை உற்சாகமாக கரகத்துக்கு வரவேற்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்களை காணக்கூடிய கொடை கர்த்தர் தாமே தீர்க்கப்படும்படினாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயாவுடைய விசேஷமாக 21வது ஆண்டு நிறைவு நாள் என்று சொல்லி சென்னையிலே செய்ய வேண்டியதான அவர் இந்த இடத்திலே வந்து இந்த நிறைவு நாளை நம் மத்தியிலே அவர் கொண்டாட வேண்டும், நம் மத்தியிலே தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறபடினால் அந்த சித்தத்தை நிறைவேற்றும் நாம் எல்லோரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். எல்லோரும் கைகள் தட்டி கர்த்தர் மையப்படுத்த கர்த்தர் அவர் பேரை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் அவரை நான் பார்த்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில அவருடைய குடும்பத்தினுடைய சாட்சியை நாம் கேட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 12 வாசிக்கிறோம். அங்கே கொர்நேலியுங்கிறதான மனுஷன் தேவபக்தியை நிறுத்தவனமாய் கொண்டிருந்தார். தன்னுடைய குடும்பத்தோடு கூட அவர் ஜெபிக்கிறவனாய் கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தர்மங்களை செய்யக்கூடியவனாய் கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே இந்த இடத்துல அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள் இத்தனை கூட்டமாய் இருக்கிற அந்த ஊழியக்கார் மத்தியிலும் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷமோ சமாதானமோ இருக்கிறது நான் உணர்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய ஊழியத்தினுடைய இலைகளை கர்த்தர் விரிவாக்கும்படியால் அவர் மீண்டும் கூட 22வது வருஷம் அவருடைய பணியை தொடர்படியாக கூட கர்த்தர் தாமே ஆயுசு காலத்தை அருமையான ஐயாவுக்கு கூட்டி கொடுக்கும்படியாக கூட எசேக்கியேலுக்கு 15 வருஷத்துக்கு போல இவர்கள் 100 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கும்படியாக கூட நாம் ஜெபிக்க போகிறோம். கைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம், வாழ்வாமல் காப்பவரே ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம், வாழ்வாமல் காப்பவரே ஸ்தோத்திரம். நேரமின்மை காரணமாக வருகிற எல்லாம் பகிர்கிறோம். ஒரு வார்த்தை சுருக்கமான ஜபத்தை எழுதி நாங்கள் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எங்களோடு தொடர்ந்து பயணிக்க எங்கள் சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிற பாஸ்டர் ரூபன் எங்கள் வந்து எங்கள் சபையில் இருக்காங்க. கரகத்தை உற்சாகமாக இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பெரிய கூட்டத்துக்கு போனாக்கா
இங்கே மீட்டிங்கில் மியூசிக்லாம் வாசிப்பு புகை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? புகை